இனிமே நீங்க கடைக்கு போனா கண்டிப்பா கையில காசு எடுத்துட்டு போங்க. ஏன்னா கடைகள்ல ஜிபே, போன்பே போன்ற பயன்பாடு இல்ல. அது மூலமா பணம் செலுத்தக்கூடிய வசதி இல்லன்னு சொல்லி வியாபாரிகள் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்டின்னா, பெங்களூர்ல இப்ப வியாபாரிகள் கூட்டமைப்பு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இத அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டி மூலமா அ பல பிரச்சனைகள வந்து வியாபாரிகள், வணிகர்கள் சந்திக்கிறாங்க. அதுல ஒண்ணு தான் இந்த ஜிபே, போன்பே. அதாவது ஒரு வணிகர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து வருமான வரி கட்டணும், ஜிஎஸ்டி வரி இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, பல கடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவுல இருக்க பல கடைகளுக்கு நோட்டீஸ் போயிருக்குது. இதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிபே, ஃபோன்பே மூலமா வர்றதெல்லாம் கணக்கு பண்ணி, நீங்க வந்து வரி கேட்கறது சரியில்ல, ஜிஎஸ்டி கட்ட சொல்றதுல சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு வணிகர்கள் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இனிமே நாங்க ஜிபே, போன்பேலாம் இது பண்ண மாட்டோம், அக்செப்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி கேஷ் அப்படிங்கிற மாரி அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த வணிகர்கள் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 40,00,000 மேல வரவு செலவு வச்சு பண்ணியிருந்தா, அவங்க வந்து வருமான வரி கட்டணும், இந்த ஜிஎஸ்டி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனா, வணிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பொருள வாங்குறது, குடுக்குறது மட்டும் இல்லாம, ஒரு உறவினர்களுக்கு கைமாத்தா ஒரு பணம் குடுத்திருப்போம். இல்ல வந்து ஒரு கடன் குடுத்திருப்போம். இல்ல வந்து வீட்டு லோன் கட்டியிருப்போம். இல்ல வந்து வேற ஏதாவது இது பண்ணியிருப்போம். அதாவது தொழில் இல்லாம வேற டிரான்சாக்ஷனும் இது இந்த ஜிபே, ஃபோன்பே மூலமா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ, இந்த ஒட்டுமொத்தமா செய்த ஜிபே, ஃபோன்பே மூலமா பண்ணப்பட்ட டிரான்சாக்ஷன்லாம் கையில எடுத்துக்கிட்டு, இது வந்து வருஷத்துக்கு ரூ. 40,00,000 மேல போயிருச்சு. டிரான்சாக்ஷன் போயிருச்சு. அதனால நீங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு வரும் வரி நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது நியாயம் இல்ல. அதனால வந்து தேவையில்லாத பிரச்சனை இருக்குது. அதனால நாங்க இனிமே வந்து கேஷ் மட்டும் தான் வாங்குவோம். எங்களுக்கு ரூ. 40,00,000 மேல வந்து வருமானம் இருந்தா மட்டும் தான் வருமானம் அந்த வருவாய் இருந்தா மட்டும் தான் நாங்க கட்டலாம். ஆனா இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கணக்கிட்டு நீங்க வந்து வரி கட்ட சொன்னீங்கன்னா, நாங்க எப்படி கட்டுறது? அப்படிங்கிற ஒரு இது பண்ணிட்டு, அங்க கர்நாடகால இருக்க பெரும்பாலான வணிகர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாரி ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இப்ப பெங்களூர்ல எங்க போனாலும் வந்து கேஷ் ஒன்லி அப்படிங்கிற ஒரு போர்ட பார்க்க முடியுது. அதனால ஜிபே, போன்பே மூலமா அங்க பணம் செலுத்தக்கூடிய வசதி இல்ல. அதனால வந்து வெளியில இருந்து வரக்கூடிய நபர்கள் இங்க ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுறாங்க. ஏன்னா ஒரு சில ஏடிஎம்களும் சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறபோது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிருக்காங்க. இது வந்து கர்நாடக வியாபாரிகள் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க அதே சூழ்நிலையில இன்னொரு ஒரு காரணமும் இருக்குது. அதாவது பெரும்பாலான பெரு வணிகர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி வரியை ஏய்க்கிறதும் இது பண்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, காலங்காலமா பல வியாபாரிகள் கேஷ் மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் பெங்களூரு இதுன்னு இல்ல. தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய பல மார்வாடி கடைகள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு கேஷ் ஒன்லி தான் அங்க. அங்க வந்து ஜிபே, ஃபோன்பேலாம் வாய்ப்பே இல்ல. அவங்க வந்து எப்பவுமே கேட்கறது கேஷ் ஒன்லி அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து மொத்த வியாபாரிகளா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு பொருளை குடுக்குறது. நீங்க வந்து பணத்த கட்டிட்டு பொருள வாங்கிக்கலாம். அப்ப வந்து அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வரி ஏய்ப்பு செய்றதுக்காண்டி இந்த மாரி விஷயங்கள செய்றதா சொல்லப்படுது. இப்படிப்பட்டவர்கள வந்து இந்த வருமான வரித்துறையோ, இல்ல ஜிஎஸ்டி இதோ இது பண்ணாம, அவங்கள வந்து நெருக்குதல் பண்ணி, அவங்கட்ட இருந்து வரி வசூலிக்கிறத விட்டுப்புட்டு, சாமானிய ரோட்டு கடைகள்ல இருக்கிறவங்களையும், சாதாரணமா ஒரு இது பண்றவங்க, சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்க, அவங்க டிரான்சாக்ஷன் ரூ. 40,00,000 தாண்டிடுச்சுன்னு சொல்லிட்டு, வரி வரி வருமான வரி நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, பல வியாபாரிகளும், வணிகர் சங்கங்களும் சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த வருமான துறையோட இந்த இறுக்கம் அதிகமாயிட்டே வர்றனால, தமிழ்நாட்டிலேயும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த ஜி நோ ஜிபே, நோ ஃபோன்பே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து ஒன்லி கேஷ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடறதுக்கு ரொம்ப நாள் இல்ல. அதனால நீங்க இனிமே சப்போஸ் உள்ளூர்ல இருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு இடத்துல வந்து கடையில வந்து ஒன்லி கேஷ்ன்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க கேஷ் குடுக்கலாம். இல்ல வீட்ல போயிட்டு கூட கேஷ் எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா வெளியூர் போகும்போது இந்த ஜிபே, ஃபோன்பேவை நம்பி போகாதீங்க. ஆனா எந்த ஊர்ல எப்ப திடீர்னு ஒரு மாற்றத்த கொண்டு வரப் போறாங்க வியாபாரிகள்னு தெரியாது. ஸோ எப்பவுமே நீங்க வெளியூர் போறீங்கன்னா, கண்டிப்பா கையில கேஷோட போங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே சேஃப்.
இந்த விவகாரத்துல இந்த டிஜிட்டல் உலகமா மாறுது. ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த வியாபாரிகள் சொல்றது சரியா, நியாயமா அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு பக்கம் இந்த மாதிரி சிறு வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்புறது சரியா? இத நீங்க எப்படி பாக்குறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.